ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து 6th தமிழில் வந்து இயல் 1 வந்து 2 செய்யுள் வந்து பார்த்துட்டோங்க. அதில் வந்து உரைநடையில் வந்து ஃபஸ்ட்டு இது பார்த்தோம் அப்படின்னோம்னா வளர் தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வளர் தமிழ் அப்படிங்கிறத பற்றி இந்த லெசனில் வந்து நம்ம பார்க்கலாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னோம்னா மூத்த தமிழ் மொழி வந்து என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது, காலத்திற்கு ஏற்ப தன்னை தகுதிப்படுத்தி கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்க செய்வது, உலக செம்மொழிகளில் ஒன்றாக விளங்கும் தமிழ் மொழியின் சிறப்புகளை அறியலாம். ஓகேங்களா? அதாவது வளர்த்தமிழ், இப்போ வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிற தமிழை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இது வந்து என்றைக்குமே இளமையாக இருக்கும், எளிமையாக இருக்கும், இனிமையாக இருக்கும், வளமையாக இருக்கும், காலத்திற்கு ஏற்ப தன்னை வந்து தகுதிப்படுத்தி கொண்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. தமிழை பற்றி அவங்க வந்து கொடுத்துருக்குறது. இப்போ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா ஃபுல்லாக வந்து நம்ம லெசன் நான் அப்படியே கோத்ரூ பண்ணி அப்படியே படிக்கிறேன். இல்லை முக்கியமானது வர்றதை மட்டும் நான் வந்து அதை ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். அதை வச்சு நம்ம வந்து முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம். மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு வந்து மொழி. ஓகேங்களா? அதாவது சிறந்த மனித இனம் கண்டுபிடித்த ஒரு சிறந்த கண்டுபிடிப்பு எது? மொழி. ஓகேங்களா? மனிதரை பிற உயிரினங்களிலிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. ஏன்னா விலங்குகளுக்கு வந்து மற்ற உயிரினங்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவது வந்து மொழி. ஏன்னா மனிதர்கள் தான் வந்து பேசுவோம், அவங்களால பேச முடியாது மொழி வச்சு. ஓகேங்களா? மொழியின் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம்? சிந்திக்க உதவுது. சிந்தித்ததை வந்து நம்ம வெளிப்படுத்துகிறோம். பிறர் கருத்தையும் நாம் அறிய முடியுது. உலகத்தில் வந்து எவ்வளோ மொழிகள் இருக்குதாம்? 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து இருக்குது. இவற்றில் சில மொழிகள் மட்டுமே எப்படி இருக்குது? பேச்சு வடிவமும் இருக்குது, எழுத்து வடிவமும் இருக்குது. ஓகேங்களா? ரெண்டையுமே பெற்ற மொழிகள் வந்து சில மொழிகளுக்கு மட்டுமே. ஆனால் டோட்டலாக வந்து 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் வந்து இருக்குது. உலக மொழிகள் பலவற்றில் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள். அதாவது மொழிகளில் வந்து இலக்கண வளமும் சரி, இலக்கிய வளம், இலக்கண வளம், இலக்கிய வளம் ரெண்டும் இருக்கிற மொழிகள் வந்து மிகச்சிலவே. ஓகேங்களா? அவற்றில் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை வந்து சில மொழிகள் தான். அதுக்கு வந்து ரொம்ப சிறப்புமிக்க மொழி எதுன்னு பார்த்தோன்னா நம்மளோட தமிழ் மொழி தான் வந்து செம்மொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? தமிழ் இலக்கியங்கள் வந்து இனிமையானவையாக இருக்கும். ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை. தமிழ் இலக்கியம் வந்து இனிமைன்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன இனிமையாக? ஓசை வந்து இனிமையாக இருக்கும், சொல் வந்து இனிமையாக இருக்கும். ஓசை அப்படிங்கிறது நம்ம தமிழ் பேசுகிறப்போ ஒரு ஓசை வருது பார்த்திங்களா, அது இனிமையாக இருக்கும். சொல், நம்மளோட அந்த சொற்கள் இனிமையாக இருக்கும். அந்த தமிழ் சொற்களுக்கு ஒரு பொருள் இருக்கும், அதுவும் வந்து இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார் வந்து என்ன, அதாவது பாரதியார் வந்து நிறைய மொழிகள் வந்து கற்றிருந்திருக்காரு. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காரு? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். நான் கற்றறிந்தது நிறைய மொழிகளாக இருந்தாலும் அதில் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இனிமையை பற்றி சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து மூத்த மொழி. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ்தாயின் தொன்மையை பாரதியார், இதே பாரதியார் வந்து என்ன சொல்லியிருக்காரு? இதுதான் வந்து மூத்த மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள், அதாவது ரோடு வந்ததுக்கப்புறம் தான் வந்து ரோட்டில் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் வந்து மேக் பண்ணணும். அதே மாதிரி இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்கான இலக்கண விதிகள் ஒன்று தோன்றினதுக்கப்புறம் தான் அதுக்கான ரூல் வந்து வந்திருக்கணும். அப்படின்னு பார்த்தோன்னா தொல்காப்பியம் தான் வந்து தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூலாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு முன்னதாகவே என்ன பண்ணியிருக்கணும்? தமிழ் இலக்கிய நூல்கள் வந்து இருந்திருக்கணும். இதனை கொண்டு தமிழை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்? தொன்மையான மொழி அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அப்போ இந்த தொல்காப்பியம் தான் வந்து தமிழில் தோன்றின, தமிழில் வந்து நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல். ஓகேங்களா? அப்போ இந்த தொல்காப்பியம் வர்றதுக்கு முன்னாடியே என்ன வந்திருந்துருக்கணும்? தமிழ் இலக்கிய நூல்கள் வந்து நிறைய வந்திருக்கணும். அந்த இலக்கிய நூல்கள் வந்ததுக்கப்புறம் தானே இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூலுக்காக தொல்காப்பியம் நூல் வந்திருக்கணும். அப்போ அதுக்கு முன்னாடியே இலக்கிய நூல் வந்திருக்கணும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? தமிழ் வந்து தொன்மையான மொழி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து எளிய மொழி. தமிழ் மொழி எப்படி இருக்கும்? பேச, படிக்க, எழுத இதெல்லாம் வந்து உகந்ததாக இருக்குது. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை வந்து உயிர்மெய், இதெல்லாம் நமக்கு தெரியும். உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒழிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக. ஓகேங்களா? உயிரெழுத்துக்கான ஓசை என்ன, மெய்யெழுத்துக்கான ஓசை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா உயிர்மெய் எழுத்துக்களான ஓசைகளை நம்ம வந்து எளிதாக வந்து ஒழிக்கலாம். எழுத்துக்களை வந்து கூட்டி ஒழித்தாலே தமிழ், அதாவது எழுத்துக்கள் நம்ம எப்பொழுதுமே தமிழ் படிக்கிறப்ப எழுத்தை வந்து கூட்டி படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு எழுத்தையும் இன்னொரு எழுத்தையும் கூட்டி படித்தாலே நமக்கு வந்து தமிழ் படிக்கிறது ரொம்ப ஈஸியாக வந்து வந்துடும். ஓகேங்களா? இப்போ அமுது அப்படிங்கிறது வந்து ஒரு வார்த்தையாக இருந்துச்சு அப்படின்னோம்னா அதை என்ன பண்ணணும்? 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு எழுத்தையும் பிரிச்சிருக்காங்க. ஆ கூட்டல் மூ கூட்டல் தூ. ஓகேங்களா? அப்போ இதில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் நமக்கு தனியாக தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னோம்னா
ரெண்டையும் சேர்த்து பார்த்தோம்னா அமு, அப்புறம் 3 சேர்த்து படித்தோம்னா அமுது. அப்போ இதுக்கு வந்து நமக்கு தனித்தனி எழுத்தும் நமக்கு வந்து தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னோம்னா நம்ம எவ்வளோ பெரிய எழுத்துக்கள் அந்த வார்த்தைகள் இருந்தாலும் நம்மளால் வந்து படிக்க முடியும், ஈஸியாக படிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தமிழ் மொழியை எழுதுகிற முறையும் வந்து ரொம்ப எளிது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தமிழ் மொழி வந்து டோட்டலாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வலஞ்சுழி எழுத்துக்களாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, தமிழ் மொழி வந்து பெரும்பாலும் எப்படி இருக்குமா, வலஞ்சுழி எழுத்துக்களாகவே இருக்குது. ஓகேங்களா, வலஞ்சுழி எழுத்துக்களுக்கு வந்து என்னென்ன எழுத்துக்கள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆ, ஏ, ஔ, ந, ஞ இது எல்லாமே எப்படி இருக்குது, வலஞ்சுழி எழுத்துக்களாக இருக்குது. ஓகேங்களா, வலஞ்சுழி எழுத்துக்களாகவே இருக்குது. இடஞ்சுழி எழுத்துக்களுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ட, ய, ல. ஓகேங்களா, அ, ய, ஔ, ந, ஞ இதெல்லாம் வந்து வலஞ்சுழி எழுத்துக்கள். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து வலஞ்சுழி எழுத்துக்கள். இந்த 5 இடஞ்சுழி எழுத்துக்களுக்கு பார்த்தோம் அப்படின்னோம்னா ட, ய, ல. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தோன்னா தெரிந்து கொள்வோம் அது சொல்லியிருக்காங்க. தமிழில் பார்த்தோம் அப்படின்னோம்னா முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது அப்படின்னு பார்த்தோன்னா தொல்காப்பியம். ஓகேங்களா, அதுக்கான மேற்கோள் என்னது, தமிழன் கிளவியும் அதனன்றோ. ஓகேங்களா, தமிழன் கிளவியும் அதனன்றோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடுக்கு வந்து என்ன, சிலப்பதிகாரம், வஞ்சி காண்டம். ஓகேங்களா, இப்போ தொல்காப்பியத்தில் வந்து என்ன இருக்குது, தமிழ் அப்படிங்கிறது இருக்குது. அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்ங்கிற அந்த சொல்லை வந்து எதில் முதல்ல ஆளப்பட்டிருக்கு, தொல்காப்பியத்தில் தான் ஆளப்பட்டிருக்குது. அது எப்படி வந்திருக்கு பாருங்கள், தமிழன் கிளவியும் அதனர் அன்றோ. தமிழ்நாடு அப்படிங்கிறது எந்த இலக்கியத்தில் வந்திருக்கு, சிலப்பதிகாரம், வஞ்சி காண்டமில் வந்திருக்குது. அது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு. ஓகேங்களா, இதில் தமிழ்நாடுங்கிறது வந்திருக்கு பாருங்கள். அது எதில் இருக்குது, சிலப்பதிகாரம், வஞ்சி காண்டமில் இருக்குது. தமிழன் அப்படிங்கிறது எதில் இருந்துச்சு, அப்பர் தேவாரம். ஓகேங்களா, தமிழன் அப்படின்னோம்னா அப்பர் தேவாரம், தமிழன் கண்டாய் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா, அதுக்கடுத்து சீர்மை மொழி. சீர்மை அப்படின்னாலே என்னது, அதாவது சீருடை அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப சீருடை அப்படின்னு சொல்லுவோம், அதாவது யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சீர்மை அப்படிங்கிறது வந்து ஒழுங்குமுறையை வந்து குறிக்குது. ஓகேங்களா, தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளில் அதன் சொற்சிறப்பு. தமிழனோட அந்த தமிழ் மொழியோட பல வகை சீர்மைகளில் எது வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்கது, சொற்சிறப்பு. அது சொற்களுக்கான சிறப்பு வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லியிருக்காங்க. திணைகள் வந்து மொத்தம் எத்தனை வகைப்படும், உயர்திணை, அக்ரிணை அப்படின்னு சொல்லிட்டு 2 வகை திணைகள் இருக்குது. உயர்திணையின் எதிர்ச்சொல் வந்து தாழ்த்திணை அப்படின்னு சொல்லி தான் இருக்கணும். உயர் தாழ் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவோம். ஆனால் தாழ்த்திணை அப்படின்னு சொல்லி கூப்பிடாம அல் கூட்டல் திணை, தட் மீன்ஸ் உயர்வு அல்லாத திணை, அக்ரிணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். ஓகேங்களா, அதாவது உயர்வுனா தாழ்வு அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிடலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உயர்வு அல்லாத திணை, அதுக்கு இன்னொரு பேர் வந்து அக்ரிணை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அல் கூட்டல் திணை அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் வந்து அப்போ சீர்மை, அதுதான் தமிழ் மொழி வந்து சீர்மை மொழி. ஒரு ஒழுங்குமுறை எதையுமே வந்து இல்லை அப்படின்னு சொல்லாமல் இப்படி ஒரு மாதிரி அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்தோன்னா பாகற்காய் வந்து கசப்பு சுவையுடையது, அது நமக்கே தெரியும். அதனை வந்து கசப்புக்காய் அப்படின்னு சொல்லி கூட சொல்லாமல் அதை என்ன சொல்லியிருக்காங்க, இனிப்பு அல்லாத காய் பாகற்காய். ஓகேங்களா, நம்ம வந்து பாகு காய்ச்சிரும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், அல்லுனா இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ இனிப்பு அல்லாத காய் தான் வந்து பாகற்காய். அதை வந்து கசப்பு காயின்னு கூட சொல்லலாம், டைரெக்டாக சொல்லாமல் இப்படி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி சொல்கிறது தான் வந்து தமிழ் மொழி. இதனால தான் இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், சீர்மை மொழி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து வந்து வளமை மொழி. தமிழ் வந்து என்னது, வளமை மிக்க மொழி. தொல்காப்பியம், நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்தது. ஓகேங்களா, தொல்காப்பியம், நன்னூல் அப்படிங்கிற இலக்கண நூல்லாம் வந்து மிகுந்தது தான் வந்து நம்ம தமிழ் மொழி. ஓகேங்களா, இதில் வந்து 8 தொகை 10 பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்களை கொண்டுள்ளது. இது 2 இலக்கண நூல் சொல்லியிருக்காங்க, தொல்காப்பியம், நன்னூல். 8 தொகை 10 பாட்டு அப்படிங்கிற சங்க இலக்கியங்களை கொண்டுள்ளது. திருக்குறள், நாலடியார் அப்படிங்கிற அறநூல்கள் பலவும். அறநூல்கள்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துருப்பாங்க, அதன்படி வாழணும், அதான் அறநூல்கள். திருக்குறள், நாலடியார், அறநூல்கள் நிறைய இருக்குது. சிலப்பதிகாரம், மணிமேகலை அப்படிங்கிற காப்பியங்களை கொண்டுள்ளது. இதுபடி நம்ம தமிழில் பார்த்தோம் அப்படின்னோம்னா இலக்கிய மொழியும் இருக்குது, இலக்கண மொழியும் இருக்குது, அறநூல்கள் இருக்குது, காப்பியங்கள் இருக்குது, எல்லா மொழியும் நிறைந்தது தான் வந்து தமிழ் மொழி. அதனால் அது வந்து வளமை மிக்க மொழி அப்படின்னு சொல்கிறாங்க.
தமிழ்மொழி சொல்வளம் மிக்கது. ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ்மொழி. பூவின் 7 நிலைகளுக்கும் தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி. ஓகேங்களா. தமிழ்மொழி வந்து சொல்வளம் மிக்கது. தட் மீன்ஸ் வந்து ஒரு பூ வந்து பூக்கிறதுக்கு முன்னாடி பூவுக்கு வந்து எத்தனை நிலை இருக்குதாம்? 7 நிலைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 7 நிலைகள். பூ வந்து அந்த மொட்டுலேருந்து அது உதிர்வது வரைக்கும் வந்து 7 நிலைகள் இருக்குது. அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒவ்வொரு பேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த பூ வந்து என்ன ஆகுது? அரும்பு விடும். நம்ம இப்போ ஒரு செடி வைக்கிறோம் அப்படின்னோம்னா அரும்பு விடும். அந்த அரும்புலேருந்து என்ன ஆகும்? மொட்டு வந்து வருது. மொட்டுலேருந்து அதுக்கு மேலே ஒன்று வர்றது வந்து முகை. ஓகேங்களா. முகை அப்படி மேலே வந்ததுக்கப்புறம் அது என்னவாக மாறுது? மலராக மாறுது. மலராக மாறினதுக்கப்புறம் அது என்னவாக மாறுது? அலர். அதுக்கப்புறம் என்ன ஆகுது? வி அதாவது கொஞ்சம் சாஞ்சு இருக்கும்ல, அது வந்து வியாக மாறும். அதுக்கடுத்து வந்து என்னது? செம்மல். ஓகேங்களா. இது வந்து பூவோட 7 நிலைகள். அது ஒவ்வொன்றும் என்னங்கிறது கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஓகேங்களா. அதான் 7 நிலைகள். இப்போ இதை பார்த்தாலே நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அரும்பு விடுது, அப்புறம் மொட்டு, அப்புறம் முகை வந்து மலராக மாறும். அலர். அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் அது வந்து டல் ஆகும்ல, அது வந்து அப்புறம் வந்து கொஞ்சம் ரொம்ப அப்படியே சோர்ந்துரும்ல, அது பேர் வந்து செம்மல். ஓகேங்களா. ஓர் எழுத்தே ஒரு சொல்லாகி ஒரு பொருள் தருவதும் உண்டு. அதாவது ஒரே ஒரு எழுத்து மட்டும் வந்து என்ன ஆகும்? ஒரு பொருளை தரும். ஒரு சொல் பல பொருளை குறித்து வரும். ஒரு சொல் வந்து ஒரே ஒரு பொருளை மட்டும் தரும். ஒரு சொல் வந்து பல பொருளையும் வந்து தரும். சான்றாக எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்க? மா அப்படிங்கிற ஒரு சொல் வந்து மரம். மாக்கு வந்து எவ்வளோ மீனிங் இருக்குது பாருங்கள். மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு அப்படிங்கிற ஒரு பல பெயர்கள் வந்து பல பொருட்களை வந்து தருது. மா அப்படின்னா நமக்கு தெரியும் மாமரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மானா பெரிய விலங்குலாம் ரொம்ப பெருசு விலங்கு, அப்போ பெரியன்னு வந்துடும். திருமகள், நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னோம்னா வாமா போமா அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமகள். மகள்கள் வந்து அழகாக இருக்கிறாங்க, அறிவாக இருக்கிறாங்க. அழகு, அறிவு. அளவாகவும் இருப்பாங்க, அளவு. நம்ம வந்து பிள்ளைங்கள்லாம் நம்மளை எப்படி கூப்பிடுங்க? மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க, அது வந்து அழைத்தல். அதுக்கப்புறம் வந்து அழைத்தல், மேன்மை. மா அப்படிங்கிறது வந்து ஒரு எப்படி சொல்கிறது? ஒரு மரியாதை நிமித்தமாக கூப்பிட்ற மாதிரி, மேன்மை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து வயல், வண்டு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. துகள், வயல், வண்டுக்கு என்ன க்ளூ கொடுக்குறதுன்னு தெரில, நீங்களா அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. துகள், வயல், வண்டு இது எல்லாமே வந்து மாங்கிற ஒரு சொல்லுக்கு வந்து நிறைய பொருட்கள் இருக்குது. அதுக்கடுத்து வளர்மொழி. தமிழுக்கு வந்து முத்தமிழ் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் இருக்குது. இயல் தமிழ், அதாவது தமிழுக்கு வந்து என்னது? முத்தமிழ் அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. அது என்னென்னா இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இயல் தமிழ் என்ன பண்ணோம்? நம்மளோட எண்ணத்தை வந்து வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் நமக்கே தெரியும், பாட்டு கேட்டோம்னா நமக்கு உள்ளே வந்து மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் என்ன பண்ணோம்? இப்போ படம் பார்க்குறோம்ல, அது என்ன பண்ணோம்? நமக்கு வந்து நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாம், அதாவது நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை தான் வந்து நாடகத்தில் பார்ப்போம். இப்போ நாடகத்தமிழ் வந்து நம்மளோட உணர்வோடு கலந்து வாழ்வை வந்து நல்வழிப்படுத்தும். ஓகேங்களா. அதுக்கடுத்து தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிதாக உருவாகி வருகின்றன. ஓகேங்களா. இலக்கிய வடிவங்கள் வந்து நிறைய புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. இதில் வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள் போன்றன தமிழ் கவிதை வடிவங்கள். இதெல்லாம் வந்து தமிழ் கவிதையோட அந்த இது. கட்டுரை, புதினம், சிறுகதை போன்றன உரைநடை வடிவங்கள். நமக்கு இது பார்த்தாலே தெரியும். கட்டுரை, புதினம், சிறுகதையெல்லாம் வந்து உரைநடை வடிவம். துளிப்பா, புதுக்கவிதை இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு கவிதை நயத்தில் வந்து இருக்கும். தற்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. தமிழ் வந்து நிறைய இதில் வந்து இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அறிவியல் தமிழ்னு வருது. கம்ப்யூட்டர் காலங்கிறதுனால கணினி தமிழ் அப்படின்னு சொல்லி வளர்ந்துக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. தெரிந்து கொள்வோம்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள். தாவர இலை பெயர்கள் பாருங்கள். ஆல், அரசு, மா, பலா, வாழை இதெல்லாம் வந்து இலை. ஓகேங்களா. இதெல்லாமே அப்படி தானே சொல்லுவோம். அரச இலை, மாவிலை, பலா இலை, வாழை இலை இதெல்லாம் சொல்லி பார்த்தோம்னா நமக்கே தெரியும். கீரைங்கிறது அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை. புல் அப்படிங்கிறது வந்து கோரப்புல் அப்படின்னு சொல்லுவோம். அருகம்புல் அப்படிம்போம்ல அது. நெல், வரகு இது வந்து தாள். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெல், வரகு வந்து தாள். மல்லி வந்து கொத்தமல்லி தலை அப்படின்னு சொல்லுவோம்ல, மல்லித்தலை. அப்புறம் சப்பாத்தி கல்லி, தாளை இதெல்லாம் வந்து மடல். சப்பாத்தி கல்லி அதெல்லாம் வந்து மடலாக இருக்கும். சப்பாத்தி கல்லி பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் வந்து மடலாக இருக்கும். அதான் தாளை, மடல். அதுக்கப்புறம் வந்து கரும்பு, நாணல். கரும்பில் வந்து என்ன இருக்கும்? தோகை இருக்கும். அப்போ கரும்பு, நாணல் வந்து தோகை. அப்புறம் பனை, தென்னை. பனை ஓலை, தென்னை ஓலை. அப்புறம் வந்து கமுகு, கூந்தல். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கமுகு, கூந்தல். ஓகேங்களா.
அதுக்கடுத்து பார்த்தோன்னா புதுமை மொழி. இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய புதிய கலைச்சொற்கள் உருவாகி வருகின்றன. அதாவது புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி முதலிய சொற்களை இதெல்லாம் வந்து நம்ம இங்கிலீஷ்லேயே சொல்லி இது கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ முகநூல்னால் வந்து ஃபேஸ்புக்கு, அதுக்கப்புறம் வந்து குரல் தேடல்னால் வாய்ஸ் சர்ச்சு, தேடுபொறினா வந்து சர்ச் இன்ஜினு, செயலினா ஆப்பு, தொடுதிரைனா வந்து டச் ஸ்க்ரீனு. ஓகேங்களா? அதில் இதெல்லாம் வந்து சுத்த தமிழில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சமூக ஊடகங்களான செய்தித்தாள், தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படுத்தக்க மொழியாகவும், இதுலேயும் இப்போ செய்தித்தாள், தொலைக்காட்சியிலையும் வந்து தமிழ் மொழி வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அறிவியல் தொழில்நுட்ப மொழி. உலகில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல உள்ளன. நம்ம ஏற்கனவே அங்கே சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, உலகத்தில் வந்து எழுத்து வடிவமே இல்லாமல் கூட மொழிகள் இருக்குது. இந்நிலையில் தமிழ் வரிவடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கில் உருவாக்கப்பட்டவையாக உள்ளன. இந்த நிலையில் வந்து தமிழுக்கு வந்து என்ன மாதிரி எழுத்துக்கள் இருக்குது? வரி வடிவ எழுத்துக்கள் இருக்குது. அதனால அறிவியல் தொழில்நுட்ப நோக்கில் உருவாக்கப்பட்டவையாக உள்ளன. ஓகேங்களா? வரி வடிவ எழுத்துக்களாக இருக்கிறதுனால அது வந்து அறிவியல் தொழில்நுட்பத்தோடு அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க? உருவாக்கியிருக்காங்க. மொழியை வந்து கணினியில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வந்து கம்ப்யூட்டரில் வந்து எல்லாமே வந்து அது எந்த அமைப்பில் தான் போகும்? எண்களோட அமைப்பில் தான் போகும். ஓகேங்களா? தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை. ஆயினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ப நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளன. அதாவது கம்ப்யூட்டருக்கு இப்போ வரைக்குமே தெரிகிற நம்பர்ஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா 0s and 1s தான் நமக்கு தெரியும். ஆனால் தமிழில் இந்த வரி வடிவ எழுத்துக்கள் இருக்கிறதுனால அது மூலியமாக நமக்கு என்ன ஆகுது? அங்கே அதில் வந்து நமக்கு வந்து கணினி மொழிக்கும் ஏற்ப நுட்பமான வடிவத்தை வந்து பெற்றிருக்குது. இப்போ தொல்காப்பியம், நன்னூல் இதெல்லாமும் நம்ம கம்ப்யூட்டரில் படிக்கிறோம்ல, அதை தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பாருங்கள், தமிழ் எண்களை வந்து அறிவோம். இப்போ 1 அப்படிங்கிறது வந்து தமிழில் வந்து கா அப்படின்னு போட்டோம்னா அது என்னது? 1. ஓகேங்களா? காஞாச்சா, காங்கிறது ஃபஸ்ட்டு எடுத்துனா இருக்குது, அதனால 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊ இது போடுறதுக்கு எப்படி இருக்குது? 2 மாதிரியே இருக்குது, அதனால வந்து 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 3னா வந்து ஞ. ஓகேங்களா? இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தோன்னா கா ஞா சா, அதாவது கா ஞா சா. ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஞா வந்து 2வது இடத்துல தான் இருக்குது. ஆனால் இந்த ஞா வந்து எப்படி இருக்கும்? இப்படி ஃபுல்லாக இப்படி மேலே வராமல் பாதி வரைக்கும் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால இது வந்து 3ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்மலாக ஞா வந்து 2வது இடத்துல இருக்குது, இது 3ங்கிறதுக்கு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இது வந்து 3ஆக மாறிடுச்சு அப்படின்னோம்னா சா வந்து என்னவாக மாறிடும்? 4ஆக மாறிடும். ஓகேங்களா? நடுப்புற இந்த ஊ வந்ததுனால இது 2ஆக மாறிடுச்சு. ஞா சா வந்து அடுத்தடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 3, 4. அதுக்கடுத்து வந்து 5 வந்து எப்படியே ரூ. 5 அப்படிங்கிறது வந்து ரூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 ரூபா. ஓகேங்களா? 5 ரூபா இருந்தோம்னா ஒரு பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 5னா ரூ அப்படின்னு வந்துடணும். 6. ஓகேங்களா? 6க்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6 இங்கே வந்து 4க்கு வந்து சா சொன்னோம் பார்த்தீங்களா? நடுப்புற ஒரு இதை மட்டும் விட்டுட்டு திருப்பி என்ன வருமா? 2 இது சேர்ந்து வருது. 4க்கு என்ன வருதோ அதையே போட்டுட்டு கீழே 2 கோடு இழுக்கிறாங்க, அதனால் அது என்னவா மாறிடுது? சாவாக மாறிடுது. கொஞ்சம் உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை உங்களால் மனப்பாடம் பண்ண முடியும்னா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து 7ங்கிறது வந்து எப்படி இருக்குது? இங்கே பாருங்களேன், இதுவும் 7 மாதிரியே இருக்கும், முன்னாடி இப்படி இழுத்து விட்றது மட்டும்தான். அப்போ 7னா வந்து ஏ. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து 8 வந்து ஆ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 வந்து என்னது? ஆ. 1 வந்து கான்னு சொல்லிட்டோம், இங்கே 8 வந்து என்னது? ஆ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து 9 வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே 1 வந்து கான்னு சொன்னோமா, அப்படியே 9க்கு வந்து அந்த காவை போட்டு கீழே வந்து ஒரு மாதிரி சுழிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து 9. 10 நமக்கு தெரியும், ஏன்னா 1ங்கிறது வந்து கா, 0ங்கிறதுக்கு அந்த ரவுண்டு கா 0. ஓகேங்களா? இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி புரியுதோ அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? மூத்த மொழியான தமிழ் கணினி, இணையம் போன்றவற்றில் பயன்படுத்தக்க வகையில் புது மொழியாக திகழ்கிறது. இதற்கு சிறப்புமிக்க மொழியை கற்பது நமக்கு பெருமை. தமிழ் மொழியின் வளமைக்கு வளர்ச்சிக்கும் பங்காற்ற வேண்டியது நமது கடமை. ஓகேங்களா? 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க. 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கிற சில தமிழ் சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து இப்போ நிறைய இது கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சொல்லலாம் வந்து எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு. இப்போ நம்ம மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா, தமிழ், தமிழ்நாடு, தமிழன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. தமிழ் வந்து தொல்காப்பியத்தில் இருந்துச்சு,
தமிழன் வந்து அப்பர் தேவாரத்தில் இருந்துச்சு. தமிழ்நாடு வந்து எங்கே இருந்துச்சு, சிலப்பதிகாரமும் வஞ்சிக்காண்டமும் இருந்துச்சு. இந்த மாதிரி இன்னொன்று படிக்கிறப்ப வேறு இதை நீங்கள் வந்து லிங்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம சும்மா நான் எனக்கு தெரிஞ்ச க்ளூவை வந்து நான் சொல்கிறேன். வேளாண்மை வேளாண்மை அப்படிங்கிறது வந்து கலித்தொகை. ஓகேங்களா. வேளாண்மைங்கிறது வந்து நம்ம போய் வயலில் போய் வேலை செஞ்சால் தான் வந்து சாப்பாடு சாப்பிட முடியும், இல்லாட்டி களி தான் திங்கணும், கலித்தொகை. ஓகேங்களா. திருக்குறள் இதை தான் வந்து திருவள்ளுவரும் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உழவர் அப்படிங்கிறது வந்து நற்றிணை. ஓகேங்களா. உழுவுறவங்க வந்து நல்லா உழுவணும், அப்போ தான் வந்து நல்லா வந்து நெல் அரிசி இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உழவர் அப்படிங்கிறது வந்து நற்றிணை. அதுக்கப்புறம் வந்து பாம்பு அப்படிங்கிறது வந்து குறுந்தொகை. ஓகேங்களா. அந்த மாதிரி விலங்குகள்லாம் வர்றது வந்து குறுந்தொகை வரும். அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். பாம்பு இது வந்து குறுந்தொகைன்னு வருது. அதுக்கப்புறம் வந்து வெல்லம் அப்படிங்கிறது வந்து 10 அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வெல்லம் வந்து கடையில் போய் வாங்கணும், 10 ரூபாய்க்கு போய் வாங்கிட்டு வரணும். வெல்லம் வந்து 10. அதுக்கடுத்து வந்து முதலை குறுந்தொகை. இங்கே எப்படி பாம்பு குறுந்தொகை சொன்னோமோ அதே மாதிரி முதலை குறுந்தொகை. அதுக்கப்புறம் வந்து கோடை வந்து அகநானூறு அப்படின்னா, கோடை காலத்தில் வந்து அகநானூறு அப்படின்னு சொன்னோம்னா, அகம்னா நமக்கு கோடை காலத்தில் நமக்கு என்னவா இருக்கும், உள்ளுக்குள்ளாரெலாம் ரொம்ப வேர்க்கும். ஓகேங்களா. அதனால் வந்து கோடை அப்படிங்கிறது வந்து அகம் உள்ளுக்குள்ளாரெலாம் நமக்கு ரொம்ப வேர்க்கும், அகநானூறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா உலகம்ங்கிறது வந்து ரொம்ப பெருசாக, அப்போ அதில் எல்லாமே வரும். தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருமுருகாற்றுப்படை. ஓகேங்களா. தொல்காப்பியம்னா ஃபஸ்ட்டு வந்தது தொல்காப்பியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகம்லாம் வந்து அப்போ கிழவிங்க தானே சொல்லுவாங்க, அந்த காலத்தில் நாங்களாம் அப்படி இருந்தோம், கிளவியாக்கம். அப்புறம் வந்து முருகர் வந்து என்ன பண்ணுறாங்க, என்னோடய உலகம் வந்து அப்பா அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு அந்த இது வாங்கினாங்கல்ல, அந்த மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து மருந்து அப்படிங்கிறது வந்து அகநானூறு. எப்படி வந்து கோடைக்கு வந்து அகநானூறு சொன்னால், அதே மாதிரி மருந்து அப்படிங்கிறது வந்து நமக்கு ஏதாச்சும் உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அகம் உள்ளுக்குள்ளார் தான் மருந்து கொடுப்பான், அகநானூறு. திருவள்ளுவர் தான் அந்த திருவள்ளுவரும் இதை தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஊர் வந்து தொல்காப்பியம். எப்படி வந்து உலகமுக்கு வந்து தொல்காப்பியம் சொன்னோமோ அதே மாதிரி ஊருக்கு வந்து தொல்காப்பியம் அகத்திணையியல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊர் வந்து தொல்காப்பியம் அகத்திணையியல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா அன்புக்கு வந்து அதே மாதிரியே தான் தொல்காப்பியம் திருப்பி வருது. களவியல், திருக்குறள். அன்பு அப்படிங்கிறது வந்து களவு அப்படின்னம்னா லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அன்பாக இருக்கிறது, அதனால் களவியல். திருக்குறளில் இது சொல்லியிருக்காரு, அதனால் திருக்குறள். அதுக்கடுத்து உயிர் வந்து நம்ம முன்னாடி உலகம்க்கு என்ன சொன்னோம் அதே தான் தொல்காப்பியம், அதே கிளவியாக்கம். உயிரை பற்றியும் திருக்குறள் சொல்லியிருக்காரு. உலகத்துக்கு வந்து முருகரை ஞாபகம் வச்சுக்கோங்க, திருமுருக ஆற்றுப்படை. அதுக்கடுத்து பார்த்தோம்னா மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து தொல்காப்பியம். திருப்பி வந்து மகிழ்ச்சியில் வந்து தொல்காப்பியம் வந்தாலே திருக்குறள் வந்துடுவார். இது வந்து கற்பியல் ஞாபகம் வச்சுக்கோங்க. தொல்காப்பியம், கற்பியல், திருக்குறள். அதுக்கடுத்து வந்து மீன் வந்து குறுந்தொகை. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், பாம்பு, முதலை. அதே மாதிரியே தான் இங்கே என்ன வருது, மீன் அப்படிங்கிற ஏதாச்சும் இந்த விலங்குகள் இது மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து குறுந்தொகை. அதுக்கடுத்து வந்து புகழ் அப்படிங்கிறது வந்து தொல்காப்பியம். திருப்பி அது புகழ் அப்படின்னம்னா எல்லாத்துக்கும் பொதுவானது மேக்ஸிமம் வந்துச்சு அப்படின்னம்னா அது தொல்காப்பியம் போட்டுருங்க. தொல்காப்பியம் வேற்றுமையியல். புகழ் அப்படிங்கிறது வேற்றுமையியல்னால் இப்போ 2 பேர் இருக்காங்க அப்படின்னம்னா, ஒருத்தவங்க நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்னம்னா இவங்களை விட்டுட்டு அவங்கள மட்டும் நல்லா புகழுவாங்கள்ல, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால அது வேற்றுமையியல். அதுக்கடுத்து வந்து அரசு கவர்மெண்ட் எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு திருக்குறள் தான் சொல்லியிருக்காங்க, அதனால் திருக்குறளில் சொல்லியிருக்காங்க அரசு, திருக்குறள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து குறுந்தொகை. நம்ம எப்படி இந்த எல்லா விலங்குகளுக்கும் வர்றப்போ குறுந்தொகை வந்துச்சோ அதே மாதிரி அப்படிங்கிறது வந்து குறுந்தொகை. ஓகேங்களா. செய்யுக்கும் குறுந்தொகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா செல் அப்படிங்கிறது வந்து நம்மளோட மொபைல் ஃபோன், அதை கூட ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய பேத்துக்கு பொதுவானது வந்துச்சுன்னா தொல்காப்பியம்னு போட சொன்னோன்னா அப்போ செல் அப்படிங்கிறது வந்து தொல்காப்பியம். புறத்திணையியல். நம்ம வந்து எப்பொழுதுமே கையிலே வச்சுருப்போம், புறத்திலே வெளியிலே வச்சுருப்போம், அப்போ புறத்திணையியல். அதுக்கப்புறம் வந்து பார் அப்படிங்கிறது வந்து பார்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்க்கு எப்படி இருக்கும், பெரும்பானாற்றுப்படை. ரொம்ப பெருசாக இருக்கும், அங்கே படைப்படையாக மக்கள் வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒளி அப்படிங்கிறது வந்து தொல்காப்பியம், கிளவியாக்கம். ஓகேங்களா. ஒளினா ஒளிஞ்சு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தொல்காப்பியம் எல்லாத்துக்கும் பொதுவானது, அது வந்து கிளவியாக்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா முடி அப்படிங்கிறது வந்து அதுவும் எல்லாத்துக்கும் பொதுவானதுங்கிறதுனால தொல்காப்பியம் வினையியல். ஓகேங்களா. முடிக்கு வந்து என்ன சொல்கிறாங்க, வினையியல்.
ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் வந்து க்ளூ வச்சு படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதெல்லாம் என்னது, இதெல்லாம் வேண்டாம். அப்புறம் வந்து பிறந்தநாள் வாழ்த்து. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வாழ்ந்து வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு. இது கூட ஒரு பாட்டு இருக்குல்ல, நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பரிவு வேண்டும், எட்டு திக்கும் புகழ வேண்டும் எடுத்துக்க ஆக வேண்டும். அந்த மாதிரி பாட்டு வரும். ஓகேங்களா? அந்த பாட்டு பிறந்தநாள் வாழ்த்து மாதிரி வர்றது வந்து கவிஞர் அறிவாக வந்து பாடியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பிறந்தநாள் வாழ்த்து அப்படிங்கிறது நீங்கள் வந்து இந்த மாதிரி அறிவோடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கவிஞர் அறிவுமதி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து சரியான விடை வந்து தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தொன்மை வந்து பழமை. இடப்புறம் என்ற சொல்லை வந்து பிரிக்க கிடைக்கும் சொல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இடது கூட்டல் புறம். சீரிழமை என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சீர்மை கூட்டல் இளமை. அதுக்கடுத்து சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, சிலப்பதிகாரம். சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து என்னன்னு பார்த்தோன்னா, கணினி தமிழ். ஓகேங்களா? கணினி தமிழ். இத்துங்கிறது வரணும். நம்ம வந்து டவுட்டாக இருந்துச்சுன்னா இங்கே முன்னாடி வந்து நமக்கு கணினி தமிழ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே, அதில் போய் பார்த்துக்கலாம். கணினி தமிழ். இங்கே பார்த்தீங்களா, கணினி தமிழ் இத்து வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி புக் பேக் கொஸ்டின்ஸ்னால் உள்ளுக்குள்ளே நமக்கு புக்லேயே வந்து இருக்கும். நமக்கு டவுட்னால் மேலே நம்ம போய் அதிலே போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ கணினி தமிழுக்கு அந்த இத்து வரும். அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இது நமக்கு தெரியும்னு சொல்லிவிட்டு நம்ம பாட்டுக்கு கணினி தமிழில் அந்த ஃபஸ்ட்டு இதை போட்டுருவோம். தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றும் பாடியவர் யார்? இந்த மாதிரி எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லி யார் சொன்னார்? பாரதியார் தான் சொன்னார். மா என்னும் சொல்லின் பொருள் நிறைய நம்ம அதில் படித்தோம். அதில் வந்து இதில் எது வருது? விலங்கு. ஓகேங்களா? அதுதான் வருது. நம்ம எல்லாருமே மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படிங்கிறத போட்டுருவோம். ஆனால் அது வரக்கூடாது. விலங்கு இல்லாட்டி அழைத்தல், மாமான்னு அழைத்தல்னு தான் வரும், அம்மாங்கிறது வராது. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது எதுன்னு பார்த்தோம்னா மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது எந்த வடிவத்தில் வந்து வடிவமைக்கப்பட வேண்டும்? மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். எண்களின் அடிப்படையிலா? கணினியில் அப்படி தானே நம்ம படித்தோம். மொழியிலேயே அது எண்களின் அடிப்படையில். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க. மொழியிலேயே கணினியில் பயன்படுத்தணும் அப்படின்னோம்னா அது வந்து எண்களின் அடிப்படையில் தான் இருக்கணும். அதனால தான் இந்த எண்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இது வந்து ஒரு கதை மாதிரி கொடுத்துருக்குது. சும்மா ஜஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்கலாம். கனவு பழித்தது அப்படின்ட்டு. தமிழில் வந்து முக்கியமான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துக்கலாம். தமிழில் வந்து இயல்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இது இல்லாமல் என்ன இருக்குது? அறிவியலும் இருக்குது, அறிவியல் தமிழும் இருக்குது. அறிவியல் செய்திகள் இலக்கியங்கள் வாயிலாக நிறைய இருக்குது, அந்த காலத்துலேருந்து நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அன்புள்ள அத்தைக்கு வணக்கம். இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து அவங்க அத்தைக்கு வந்து ஏதோ லெட்டர் எழுதுது. இளம் அறிவியல் ஆய்வாளர் பணிக்கு அந்த ஏதோ ஒரு வேலைக்கு அந்த பொண்ணு, அதாவது அறிவியல் ஆய்வாளர் பணிக்கு வந்து அந்த பொண்ணு செலக்ட் ஆகிருக்கு. அந்த பொண்ணு வந்து எந்த விண்வெளி ஆய்வு நிறுவனத்தில் பணிக்கு சேரப்போகுது? சதீஷ் தவான் அதில் வந்து சேரப்போகுது. இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் உங்களை நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அவங்க அத்தைக்கு வந்து லெட்டர் எழுதுது. நான் 6ஆம் வகுப்பு படிக்கும்போதே உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேன், அது நினைவு இருக்குதா அப்படின்ட்டு. அன்புள்ள அத்தை, நான் நலம், நீங்கள் நலமாக? வருங்காலத்தில் உங்களைப் போல அறிவியல் துறையில் பணியாற்ற வேண்டும் என்பது என் விருப்பம். நான் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படிக்கிறேன், அது உங்களுக்கும் தெரியும். தமிழில் படித்து அறிவியல் அறிஞர் ஆக முடியாது என்று பலரும் கூறுகிறார்கள். என்னால் சாதிக்க முடியாத தமிழில் படித்தால் என் கனவு நிறைவேறுமா? எனக்கு வழிகாட்டுங்கள். தங்கள் அன்புக்குரிய இன்சுவை. அதன் பிறகு நீங்கள் இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு 6ஆவது படிக்கிறப்பே வந்து அவங்க அத்தைக்கு லெட்டர் எழுதியிருக்குது. அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நிறைய லெட்டர்ஸ் வந்து எழுதுனீங்க.
செய்திகள் பலவற்றை நிறையா அவங்க வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணோட பயத்தை எல்லாத்தையும், ஏன்னா நிறைய பேர் இப்போ என்ன சொல்லுவாங்க, தமிழில் படிக்கிறீங்களா உங்களால் அந்த வேலைக்கு போக முடியாது, இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணுக்குள்ள அந்த கனவுக்கெல்லாம் நீங்கள் வந்து உரம் ஊட்டியவை உங்களின் கடிதங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் அனுப்பின கடிதங்கள்லாம் வந்து இன்னமும் நான் வந்து பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. அப்போ இவங்க அத்தை வந்து லெட்டர் எழுதுகிறாங்க, நான் நலமாக இருக்கிறேன், உன்னோட கடிதம் கிடச்சிச்சு, அதாவது 6th படிக்கிறப்பே உன்னோட எய்ம் என்ன அப்படிங்கிறத நீ இது பண்ணிட்ட, தமிழில் படித்தாலும் சாதிக்க முடியாது அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான எண்ணம். சாதனையாளர்கள் நிறைய பேர் வந்து தாய்மொழியிலே வந்து படித்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாதனைக்கு வந்து என்ன, மொழி வந்து ஒரு தடையே கிடையாது. ஓகேங்களா, இது வந்து தடை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. நீண்ட நெடுங்காலமாக அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர்கள் தமிழர்கள். தமிழ் இலக்கியங்கள், அதாவது அந்த காலத்திலே வந்து அறிவியல் சிந்தனைகள் வந்து நிறைய இருக்குது. அதில் சிலவற்றை நான் கூறுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலம், நீர், காற்று, நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5ம் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. நமக்கு தெரியும். ஓகேங்களா, 5 சொல்லுவாங்க, அதுதான் வந்து அறிவியல் உண்மை. இது எல்லாம் கலந்தது தான் இந்த உலகம், 5 சொல்லுவாங்க. தொல்காப்பியர் வந்து நமது தொல்காப்பியம் அப்படிங்கிற நூலில் வந்து இதை சொல்லியிருக்காரு. இதை பற்றி வந்து தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காரு. மேலும் உலக உயிர்களை வந்து ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தி உள்ளார். ஓரறிவு உயிரிலேருந்து 6 அறிவு உயிர் வரைக்கும் அவர் வந்து வகைப்படுத்தி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, கடல் நீர் வந்து என்ன ஆகுது, ஆவியாகி மேகமாக மாறுது, பின்னாடி மேகம் குளிர்ந்து மழையாக பொழியுது. பழந்தமிழ் இலக்கியங்களான என்னென்ன, முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை முதலிய நூல்களில் இந்த அறிவியல் செய்தி, அதாவது கடல் நீர் வந்து ஆவியாகி மேலே போயிட்டு திருப்பி அது வந்து மழையாக பொழிஞ்சு திருப்பி கடல் நீருக்கே வருது அப்படிங்கிறது வந்து அப்பயே சொல்லியிருக்காங்க இலக்கியங்களில். முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள் மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே வந்துடும். ஓகேங்களா, முல்லைப்பாட்டு, பரிபாடல் இந்த 2 பாட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கார் 40, திருப்பாவை இதிலெல்லாம் சொல்லியிருக்காங்க. திரவ பொருட்களை எவ்வளோ அழுத்தினாலும் அவற்றின் அளவை வந்து சுருக்க முடியாது அப்படிங்கிறது வந்து அறிவியல் கருத்து. ஓகேங்களா, திரவ பொருட்களை வந்து நம்ம எவ்வளோ அழுத்தினாலும் அதோட அளவை வந்து சுருக்க முடியாது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இப்போ எண்ணெய் பேக்கெட் வந்து இப்போ 1 லிட்டர் பேக்கெட் வாங்குறீங்கன்னா அதை நம்ம எவ்வளோ அழுத்தினாலும் அதை சுருக்க முடியுமா, சுருக்க முடியாது. அது வந்து ஒரு அறிவியல் கருத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஆழ அமுக்கியும் முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி என ஔவையார் பாடலில். ஓகேங்களா, இதை பற்றி சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஔவையார். ஓகேங்களா, திரவ பொருட்களை பற்றி சொன்னது யார், ஔவையார். இல்லாட்டி இப்படி கூட சொல்லுவாங்க, ஆழ அமுக்கி முகத்தினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாளி அப்படிங்கிற பாடலை வந்து யார் சொன்னார் அப்படின்னு பார்த்தோன்னா ஔவையார். ஓகேங்களா, அதுக்கடுத்து போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது, அதாவது போர் புரிகிறப்ப நமக்கு வந்து மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி பதிற்றுப்பத்தி. இந்த காலத்தில் தான் வந்து ஆப்ரேஷன் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் வந்து வீரர் ஒருவரோட காயத்தை அப்பயே வந்து வெண்ணிற ஊசியால் வந்து தைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதில் சொல்கிறாங்க, பதிற்றுப்பத்து அப்படின்னு நூலில் வந்து அப்பயே வந்து வந்திருக்குதான். ஓகேங்களா, பதிற்றுப்பத்து, அந்த ஏதோ வந்து காயமாயிடுச்சு, அதை வந்து நல்லா பதிச்சு நல்லா அதுக்கு வந்து பத்து போட்டாங்க, பதிற்றுப்பத்து அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றினை என்னும் நூலில். சுறாமீன் வந்து தாக்குனதுனால ஏற்பட்ட புண்ணை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நரம்புனால் தைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து வெண்ணிற ஊசியால் தைச்சது வந்து போர்க்களத்தில் வெண்ணிற ஊசி. இதே இது சுறாமீன்னா ரொம்ப பெரிய மீனா, அப்போ அதில் வந்து நரம்புனால் தைச்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நரம்புனால் என்ன பண்ணணும், ரொம்ப நல்லா தைக்கணும், அப்போ நற்றினை. உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவம் பற்றிய செய்திகள், அதாவது அப்பயே வந்து ஆப்ரேஷன் அறுவை மருத்துவம் அப்பயே வந்து இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் அறிவியல் அறிஞர் கலீலியோ நிறுவிய கருத்து. அதாவது ரொம்ப தூரத்தில் உள்ள பொருளை நம்ம என்ன பண்ண முடியும், பக்கத்தில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி யார் சொன்னார், கலீலியோ வந்து சொன்னார். இந்த கருத்து வந்து எந்த நூலில் இருக்குதான், திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற நூலில் வந்து இருக்குது. இது வந்து கபிலர் வந்து பாடியிருக்காரு. ஓகேங்களா, பெரிய பொருள் வந்து எப்படி தெரியும், பக்கத்தில் இருக்கிற மாதிரி நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கலீலியோ சொல்லியிருக்காரு. இது வந்து திருவள்ளுவ மாலை. ஓகேங்களா, மாலை வந்து ரொம்ப தூரத்தில் உள்ளதை நம்ம என்ன பண்ண முடியும், பக்கத்தில் போய் பார்க்க முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கலீலியோ திருவள்ளுவ மாலை, இது வந்து கபிலர் வந்து எழுதியிருக்காரு. இது இல்லாமல் இங்கே நம்ம இங்கே சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கெலாம் இங்கே வந்து பாட்டு கொடுத்துருக்காங்க. நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். இது எல்லாம் 5ம் கலந்தது உலகம்னு சொல்லி தொல்காப்பியர் சொன்னாரா, அந்த பாட்டை சொல்லியிருக்காங்க. கடல் நீர் முகந்த கமஞ்சூழி எழிலி அப்படிங்கிறது வந்து கார் 40.
இதிலே வந்து கார் 40ல் வந்து அந்த கடல் நீர் வந்து என்ன ஆகுது, ஆவியாகி மேலே போயிட்டு குளிர்ந்து திருப்பி வந்து கடல் நீருக்கே வருது. அது வந்து கார் 40. நெடில் வெள்ளூசி, அதாவது வெள்ளூசி வெண்மையான ஊசியை பற்றி எங்கே சொன்னாங்க, 18. கோட்சுறா, சுறா அப்படின்னோம்னா நற்றிணை. ஏதாச்சும் ஒரு வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு டக்குன்னு அதோட இதை நம்ம சொல்லிடணும். இங்கே கடல் நீர் முகந்தா தான் வந்து கடல் நீர், அந்த இது வந்து மேலே ஆவியாகி மேலேருந்து மழை பொழியுது. மழை பொழிகிறப்ப நம்ம வந்து நடந்து போக முடியாது, காரில் தான் போகணும். கார் 40 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து திணையளவு போதா சிறு புல்நீர் நீண்ட பனையளவு கொட்டும். அதாவது தூரத்தில் உள்ள பொருளை பக்கத்தில் உள்ளது மாதிரி பார்க்க முடியும் அப்படிங்கிறது வந்து யார் சொன்னார், கபிலர், திருவள்ளுவமலை, கலீலியோ சொன்ன கருத்து. ஓகேங்களா. தற்காலத்தில் அறிவியல் துறையில் மட்டுமின்றி அனைத்து துறைகளிலும் தமிழர் கோலோச்சி வருகிறார்கள். சாதனையாளர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை அறிந்து கொள்ளு. நமது ஒரு லைப்ரரியில் நீ போய் படி, நிறைய இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களோட அத்தை. இது மாதிரி நீ வந்து நிறைய சாதனை பண்ணுவோம் அப்படின்ட்டு. நீங்கள் கூறியபடி நூல்கள் பலவற்றையும் தொடர்ந்து படித்து வந்தேன். உங்கள் அன்பு இதெல்லாம் வந்து உறுதுணையாக இருந்துச்சு. தமிழ் இலக்கியங்களும் பிற நூல்களும் எனக்கு நம்பிக்கை ஊட்டின. என்றைக்கு நான் மறக்க மாட்டேன். சமுதாயத்திற்கு என்னால் என்ற நன்மைகளை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து முடிச்சிருச்சு. தெரிந்து கொள்வோம் என்ன கொடுத்துருக்காங்க, தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேனாள் குடியரசுத் தலைவர் யார், மேதகு அப்துல் கலாம் ஐயா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவர் வந்து தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர். ஓகேங்களா. இஸ்ரோவோட அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவோட அறிவியல் அறிஞர் யார், மயில்சாமி அண்ணாதுரை. இவரும் வந்து தமிழில் தான் படிச்சிருக்காரு. இஸ்ரோவோட தலைவர் யார், சிவன். தலைவர் சிவன். அறிவியல் அறிஞர் வந்து மயில்சாமி அண்ணாதுரை. இவங்கெல்லாம் வந்து தமிழில் தான் வந்து படிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து இலக்கணம் அதையும் பார்த்துடலாம். தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை. ஓகேங்களா. உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான், அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான். இவ்வாறையே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான். மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான். மொழியை வந்து எவ்வாறு பேச வேண்டும், எவ்வாறு எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் வந்து போடுறான். அந்த வரையறைகளே என்னன்னு சொல்கிறான், இலக்கணம். இலக்கணம்ங்கிறது வந்து ஜஸ்ட் இல்லை, இலக்கணம்ங்கிறது வந்து ஒரு ரூல். இதுபடி தான் அது வந்து எழுதணும், இப்படி தான் பேசணும், இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து இலக்கணம். தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை அறிவோமாக. அந்த தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் வந்து டோட்டலாக எத்தனை இருக்குது, 5 இருக்குது. அது என்னென்ன, எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஓகேங்களா. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. ஃபஸ்ட்டு வந்து எழுத்து. ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து. ஓகேங்களா. அதாவது சவுண்டு ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும், எழுத்தை வந்து நம்ம சொல்கிறோம் உச்சரிக்கிறோம் பார்த்திங்களா, அந்த வடிவமும் வரி வடிவமாக எழுதுகிறோம் பார்த்திங்களா, இது எல்லாமே வந்து எழுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ உயிரெழுத்துக்கள். உயிருக்கு முதன்மையானது வந்து காற்று. நம்ம உயிர் வாழணும்னாலே காற்று இருக்கணும். இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. அதனால தான் அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய செயல்பாடுகளினால் முதல் அவ்வரையுள்ள 12 உயிரெழுத்துக்கள் டோட்டலாக வந்து 12 இருக்குது. இது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். உயிருக்கு முதன்மையானது காற்று. அதனால தான் வந்து இயல்பாகவே வந்து காற்று வெளிப்படும் போதே உயிரெழுத்துக்கள் வந்து பிறக்கின்றன. 12 உயிரெழுத்துக்களும் வந்து பிறக்குது. அது எப்பப்பெல்லாம் பிறக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள். இது எல்லாமே வந்து குறுகி ஒலிக்கிறது. அதாவது குரில் அ, இ, உ, ஏ, ஓ அப்படிங்கிறது. நீண்டு ஒலிக்கிறதுலாம் ஆனா ஆ, ஈனா ஈ, ஊனா ஊ, ஏனா ஏ, ஓனா ஓ. அப்புறம் அந்த 7 அப்படிங்கிறதுனால இந்த ஐ, ஔ இது ரெண்டுமே வந்து நெடில் எழுத்தில் தான் வரும். ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த குறுகி ஒலிக்கிறதெல்லாம் குறில் எழுத்துக்கள், நீண்டு ஒலிக்கிறதெல்லாம் நெடில் எழுத்துக்கள். 5 குறில் எழுத்து, 7 நெடில் எழுத்து. ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிக்கிறதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, கால அளவு இருக்குது. ஓகேங்களா. அதை வச்சே தான் வந்து குறில் நெடில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. கால அளவை குறிக்கிறதுக்கு வந்து மாத்திரை யூஸ் பண்ணுவாங்க. மாத்திரை அப்படிங்கிறது வந்து ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு. ஒரு மாத்திரை அப்படிங்கிறது வந்து ஒரு டைம் நம்ம கண்ணை இமைக்கிறோம் பார்த்திங்களா, அதுதான் வந்து அந்த ஒரு டியூரேஷன் தான். ஓகேங்களா. இப்போ குறியில் எழுத்து ஒலிக்கணும்னா அதுக்கு வந்து என்னது, ஒரு மாத்திரை அளவு இருந்தால் போதும். ஒரு டைம் நீங்கள் கண்ணை மூடி திறக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த அளவு இருந்தால் போதும். நெடில் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் நீண்டு ஒலிக்கணும். அப்போ இன்னும் கொஞ்சம் இழுத்து சொல்லுவோமா, அதனால் அதுக்கு வந்து 2 மாத்திரை தேவை. குறிலுக்கு 1 போதும், நெடிலுக்கு 2 வேணும்.
அதுக்கடுத்து மெய்யெழுத்துக்கள். மெய் அப்படிங்கிறது வந்து உடம்பு. ஓகேங்களா? நம்ம வந்து உயிரெழுத்துக்களை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். அடுத்து மெய்யெழுத்துக்கள். மெய்னா வந்து உடம்பு அப்படின்னு சொல்லுவோம். மெய்யெழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு. மெய்யெழுத்துக்களை ஒழிக்கணும்னா உடல் இயக்கத்தோட பங்கு வந்து தேவைப்படும். மெய்யெழுத்துக்கள் வந்து டோட்டலாக எத்தனை இருக்குதுன்னு பார்த்தோன்னா 18 இருக்குது. இக்குலேருந்து ஆரம்பித்து இன்னும் வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? அதில் வந்து நமக்கு தெரியும் கசட தபர ஞஞன நமன எரள வளல. ஓகேங்களா? கசட தபர வல்லினம், ஞஞன நமன மெல்லினம், எரள வளல இடையினம். அதில் மேலெல்லாம் அப்படியே புள்ளி வச்சுக்கோங்க. இக்கு இச்சு இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணோம்னா மறந்துடுவோம். கசட தபர ஞஞன நமன எரள வளல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மெய்யெழுத்துக்களுக்கு வந்து கால அளவு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்லி அரை மாத்திரை இருந்தால் போதும். ஓகேங்களா? குறிலுக்கு 1, நெடிலுக்கு 2. இப்போ இதில் வந்து கசட தபர அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து வன்மையாக ஒலிக்கிறது. ஞஞன நமன இதெல்லாம் வந்து மெல்லினம்னு சொல்கிறதுனால மென்மையாக வந்து ஒலிக்கும். அப்புறம் எரள வளல இது 6ம் பார்த்தோம் அப்படின்னோம்னா வன்மையும் இல்லாமல் மென்மையும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒலிக்கும். ஓகேங்களா? அந்த எரள வளல அப்படிங்கிறது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா உயிர்மெய். மெய்யெழுத்துக்கள் 18ம் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்ந்தால் தோன்றுவது தான் வந்து உயிர்மெய் எழுத்துக்கள். அது நமக்கே வந்து தெரியும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா மெய்யுடன் உயிர் குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குறில். குறில் சேர்ந்துச்சுன்னா உயிர்மெய் குறில். மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் அது உயிர்மெய் நெடில் அப்படின்னு சொல்லுவோம். ஆகவே நம்ம வந்து அப்போ உயிர்மெய் எழுத்துக்களை என்ன பண்ணுவோம்? உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் அப்படின்னு சொல்லி 2 வகையாக வந்து பிரிக்கலாம். அதுக்கடுத்து வந்து ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று உள்ளது. அதுதான் வந்து ஆயுத எழுத்து. அது வந்து அக்கண்ணா அப்படின்னு சொல்லுவோம். ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு பார்த்தோம்னா அரை மாத்திரை அளவு. இதே தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். மெய் எழுத்துக்கும் என்னது? அரை மாத்திரை தான். குறிலுக்கு வந்து 1, நெடிலுக்கு வந்து 2. இந்த ஆயுத எழுத்துக்கும் மெய் எழுத்துக்கும் என்னது? அரை. ஓகேங்களா? இந்த மாத்திரை அளவு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பேரை வச்சு நம்ம வந்து மாத்திரை அளவு வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் வந்து க அப்படிங்கிறதுக்கு 1 மாத்திரை, பி அப்படிங்கிறது 1 மாத்திரை. இதெல்லாம் குறில் தான். லாங்கிறதும் 1 குறில். இருங்கிறது வந்து மெய்யெழுத்து. அதனால அரை. அப்போ டோட்டலாக வந்து 3.5. அதாவது 3.5 மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா இங்கே வந்து சொல் கொடுத்துட்டு அதோட சொல்லோட மாத்திரை அளவு தகுந்த மாதிரி நம்மளை இங்கே வந்து எழுத சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் வந்து சும்மா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இங்கே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். பழமொழியின் சிறப்பு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னா இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. விரிவான கருத்தை சுருக்கி சொல்வது தான் பழமொழி. அப்போ பழமொழியின் சிறப்பு என்பது சுருங்க சொல்வது. ஓகேங்களா? சின்னதாக சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது வந்து விரிவான கருத்தை வந்து சொல்லும். ஓகேங்களா? இது வந்து சொல்கிறது வந்து சுருக்கி தான் சொல்லுவாங்க, விரிவான கருத்து. ஆனால் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு தான் என்ன கொடுத்துருக்குறாங்க? விரிவாகங்கிறத ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வந்து பார்த்து கரெக்டாக வந்து எழுதணும். நோயற்ற வாழ்வை தருவது என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சுத்தம் தான் நோயற்ற வாழ்வை தரும். அப்போ சுத்தம். அதுக்கடுத்து உடல் ஆரோக்கியமே டேஷுக்கு அடிப்படைனா உழைப்புக்கு அடிப்படை. ஓகேங்களா? இந்த பேசேஜை படித்து பார்த்து நம்ம வந்து கீழே அப்படியே கொடுக்குறது. அந்த இது தேவையில்ல. அது வந்து ஸ்கூல் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு இது தேவையில்லை. அதுக்கடுத்து பார்த்தோன்னா இது வந்து அந்த ஆனாலேருந்து அந்த வரிசை ஃபஸ்ட்டு எழுத்து ஆரம்பிக்கிறதுல அதை வச்சு அப்படியே எழுதணும். இது வந்து ஈஸியாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கடுத்து பார்த்தோன்னா கலைச்சொல் அறிக. இது வந்து ஏதாவது நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. வலஞ்சுழி அப்படிங்கிறது வந்து கிளாக் வைஸ், இடஞ்சுழி அப்படிங்கிறது ஆன்டி கிளாக் வைஸ். அதாவது வலது ரைட் சைடாக சுற்றுறது வந்து கிளாக் வைஸ், இடப்பக்கமாக சுற்றுறது வந்து அதுக்கு அப்படியே மாறி ஆன்டி கிளாக் வைஸ். இணையம் அப்படிங்கிறது இன்டர்நெட்டு. குரல் தேடல், குரல்னால் வாய்ஸ், அதை வச்சு வாய்ஸ் சர்ச்னு இது பண்ணிக்கோங்க. தேடு பொறி, தேடுங்கிறது ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அப்போ சர்ச் இன்ஜின். தொடுதிரை டச் ஸ்க்ரீன். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இந்த கலைச்சொற்கள். ஓகேங்களா? இப்போ அவ்வளோதான். நம்ம வந்து இயல் 1 வந்து முடிச்சாச்சு. அடுத்த வீடியோவில் இயல் 2 வந்து பார்க்கலாம். பாய்.